Hello students, 10th standard maths example 3.1 third chapter algebra பார்க்கலாம். The father's age is 6 times his son's age. ஃபாதரோட ஏஜும் கொடுக்கல, சன்னோட ஏஜும் என்னன்னு கொடுக்கல. ஆனால் இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஃபாதர்ஸ் ஏஜ் இஸ் 6 times his son's age. அப்போ அப்பாவோட ஏஜ் வந்து சன்னோட ஏஜை விட 6 மடங்கு என்னவாக இருக்கும்னு சொல்கிறாங்க, அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், 6 years hence the age of father will be 4 times his son's age. அடுத்த லைனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபாதரோட ஏஜு 6 years அதிகமாக, அதாவது 6+ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, 6 yearsனால் 6+, 6 மடங்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது 6 வருஷம். ஓகேங்களா. வில் பி 4 times his son age. 4 times his son ageனால் 4 மல்டிப்ளை இன்ட்டுன்னு அர்த்தம். சரிங்களா. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் வச்சு ஃபைண்ட் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப், அதாவது இயர்ஸில் கண்டுபிடிக்கணும். சன்னோட ஏஜும் ஃபாதரோட ஏஜையும் என்ன இயர்ஸில் கண்டுபிடிக்கணும், ப்ரெசன்ட் ஏஜ். சொல்யூஷன் செட்டில் நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, லெட் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஃபாதர் பி எக்ஸ் இயர்ஸ். ஃபாதரோட ஏஜை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் சன் பி ஒய் இயர்ஸ். அப்போது ஃபாதரோட ஏஜ்னால் எக்ஸு, சன்னோட ஏஜ்னால் ஒய். இது வரைக்கும் கிளியரா? இங்கே கொஷினில் 2 கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த கண்டிஷனை எடுத்து நான் ஃபஸ்ட்டு எழுதிடுறேன். கிவனில் என்ன கொடுத்துருந்தாங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6y. நான் ஏன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6yன்னு எழுதியிருக்கேன்னா, இங்கே இருக்கு இல்லையா, ஃபாதர்ஸ் ஏஜஸ் 6 times his son's age. அப்போ ஃபாதரோட ஏஜ்னால் எனக்கு எக்ஸு, அதனால நான் எக்ஸ் எழுதிட்டேன். 6 times his son's age அப்படின்னா ஈக்குவல் டு 6y. கிளியரா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன எழுதுகிறேன் அப்படின்னா, எக்ஸ் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 4 into y plus 6. இங்கே நான் 6 years அப்படின்னு சொல்லும் போது 6+ போடணுன்னு சொன்னேன்னா, ஸோ அதனால் 6+ போட்டிருக்கேன். ஏஜ் ஆஃப் ஃபாதரோட ஏஜுன்னும் போது நான் எப்படி டினோட் பண்ணியிருக்கேன், எக்ஸ்ன்னு டினோட் பண்ணியிருக்கேன் ஃபாதர் இல்லையா, அதனால எக்ஸ் ப்ளஸ் 6ன்னு போட்டிருக்கேன். வில் பி அப்படின்னா ஈக்குவல் டு என்ன சொல்கிறாங்கன்னா இஸ் சன்ஸ் ஏஜ். அப்போது சன்ஸோட ஏஜில் என்ன பண்ணணும், நம்ம +6 போட்டுட்டு 4 மடங்கு அப்படின்னும் போது 4 into y plus 6. ஓகேவா. இப்போது இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன், இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா. நமக்கு 2 ஈக்குவேஷன் மாதிரி கிடச்சிருச்சா, இதை சால்வ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஃபாதரும் ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் சன்னும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா. இதில் பாருங்கள், எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கொண்டு போய் நம்ம என்ன பண்ணலாம், செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் 1 இன் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2 என்னன்னு ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 4 into y plus 6. எக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதணும்னு சொன்னேன், 6y. 6y plus 6 equal to 4y. இதை அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 4y plus 6 4s 24. நெக்ஸ்ட் இப்போ இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், இங்கே ஒரு y இருக்குது, இங்கே ஒரு y இருக்குது. ஸோ 2 yயும் ஒரே சைடு கொண்டு வரலாமா. 6y இந்த சைடு ப்ளஸில் இருக்கிற y இந்த சைடு வரும்போது -4y ஆகும். சரிங்களா. ஈக்குவல் டு இந்த 24 அப்படியே இந்த சைடு ப்ளஸில் இருக்கிற 6 அந்த சைடு வரும்போது -6 ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இப்போ 4y 6y -4y ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு, 2y ஈக்குவல் டு
24 minus 6. 24ல 6 போயிடுச்சுனா 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 18. ஓகேவா? அப்போ 18. Y is equal to 18 by 2. இந்த சைடு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது 2. இந்த சைடு வரும்போது டிவிஷன் ஆகுமா? 2 டேபிளில் 18 எத்தனை டைம் வரும்? 9 டைம். இப்போது ஒய்யோட வேல்யூ y is equal to 9. கிளியரா? நமக்கு ஒய்யோட வேல்யூ என்ன கிடைச்சது? 9 கிடைச்சது. ஓகேவா? அப்போது y is equal to 9. அதை எதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம்? இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1 என்ன? x is equal to 6y. x is equal to 6 into yக்கு பதிலாக 9. அப்போ x is equal to 6 into 9, 54. Therefore, son's age. சன்னோட ஏஜ் என்ன நம்ம கண்டுபிடிச்சோமே? 9. அப்போ y தானே நம்ம சன்னோட ஏஜ்ன்னு டினோட் பண்ணோம். அப்போது 9. அவங்க கேட்டிருக்கிறது இயர்ஸில், அதனால் இயர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபாதர்ஸ் ஏஜ். ஃபாதர்ஸ் ஏஜ் நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்? எக்ஸ்ன்னு டினோட் பண்ணுமா? அப்போது ஃபாதர்ஸ் ஏஜ் என்ன? 54 years.